ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை காண்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நம்முடைய வாழ்வை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் மாத்திரமே. இஸ்ரவேலர் ஜனங்கள் விழுந்து போனதற்கும் அழிந்து போனதற்கும் முக்கிய காரணம் கீழ்ப்படிதல் இல்லாமையே. அதன் விளைவுதான் பெரிய அழிவு. 70 வருடம் சிறை தண்டனை. சில நேரங்களிலே நாமும் நம்முடைய சுய அறிவு நம்மை சரியாக நடத்தி செல்லும் என்று நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். தெய்வ சத்தத்திற்கு கீழ்ப்படிய தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, மீண்டும் நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நாட்களிலே நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று எரேமியா 23ஆம் அதிகாரம் முதல் நாம் கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு கருமையான மேகத்தை சுற்றிலும் ஒரு வெள்ளி விளிம்பு இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்பொழுதுமே ஒரு கடினமான தீர்க்க தரிசனத்திற்கு இறுதியில் ஒரு வெளிச்சத்தை தீர்க்கதரிசிகள் கண்டார்கள். கோனியா அரசனுக்கு எதிரான கடுமையான நியாய தீர்ப்பை தொடர்ந்து சூரிய ஒளியை பார்க்கிறோம். இருந்தாலும் அதற்கு முன் 2 வசனங்களை பார்ப்போம். எரேமியா 23 முதலாம் 2ஆம் வசனங்கள். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படுவது போதகர்களை குறிக்கவில்லை. அரசர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு பொறுப்பான ஆட்சியாளர்களை குறிக்கிறது. உங்களுக்கு ஐயோ என்று கூறுகிறார். இவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்றும் கூறினார். அதையே செய்தார். அடுத்த வசனத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. கவனியுங்கள். எரேமியா 23 3ஆம் 4ஆம் வசனங்கள். நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆடுகளை நான் பொறுப்பெடுக்கும் நாள் வருகிறது. அப்பொழுது ஏழை எளிய மக்களும் பொறுப்பெடுத்து கொள்ளப்படுவார்கள். இது விசுவாசிகள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும் யூத ஜனங்களை குறித்து சொல்கிறது. அப்பொழுது அவர்களை கரிசனையோடு மேய்க்கும் மேய்ப்பர்களை ஆண்டவர் நியமிக்கப் போகிறார். அந்நாட்களிலே இப்பொழுது உலகில் இருக்கும் ஆட்சிகளை விட வித்தியாசமான ஒரு அரசாங்கம் ஏற்பட போகிறது. எரேமியா 23:6 பாருங்கள். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமும் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. தாவீதின் வழியிலே ஒரு ராஜா வருவார். கோனியாவும் மற்றும் தாவீதின் வழியிலே வந்த அத்தனை பேரும் புறக்கணிக்கப்படுவார்கள். என்றாலும் தேவனுடைய திட்டத்தை அழிக்கலாம் என்று யார் சிந்தித்தாலும் அதை யாராலும் அழிக்க முடியாது. தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் ஏற்கனவே புதிய ஏற்பாட்டின் மூலம் கற்றுக்கொண்டது போல தாவீதின் வழியிலே வந்த நாத்தான் மூலமாய், நாசரேத்தூர் மரியாள் மூலமாய் வெளிப்பட்ட மேசியாவான இயேசு ராஜா வருவார். உலகத்திற்கு அவர் தன்னை வெளிப்படுத்திய பொழுது அவருடைய அழைப்பு என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ராஜா இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்க முடியாது. இதோ உங்கள் ராஜா என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துவார். அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள் என்றாலும் கடவுளை விட்டு தூரம் போன மக்களையும் அவர் சேர்த்து கொள்கிறார். அந்த ராஜாதி ராஜா ஒரு நாள் வந்து இந்த உலகத்திலே தனது ராஜ்யத்தை நிறுவுவார். கவனியுங்கள். எரேமியா 23 7ஆம் 8ஆம் வசனங்கள். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும்
நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களில் இது ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். யூத ஜனங்கள் இன்னும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை. ஏனென்றால் எகிப்திலிருந்து அவர்கள் அற்புதமாய் விடுதலை பெற்றதின் நினைவு நாள் இது. இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? மீண்டும் ஒரு நாள் அவர்கள் அனைவரையும் இந்த தேசத்திற்குள் நான் கொண்டு வரப்போகிறேன். அப்பொழுது எகிப்திலிருந்து அவர்கள் பெற்ற விடுதலையை மறந்து விடுவார்கள். நான் திட்டமிட்டிருக்கிற இந்த புதிய விடுதலையை அவர்கள் கொண்டாடுவார்கள். அது மிக மிக அற்புதமான ஒன்றாய் இருக்கும். பிரியமானவர்களே, யூத ஜனங்களை குறித்து கடவுள் வைத்திருக்கிற திட்டத்தை இன்னமும் அவர் நிறைவேற்றி முடிக்கவில்லை. எரேமியா 23 அதிகாரம் 16-17 வசனங்களை பாருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து சமாதானம் சமாதானம் என்று கூறுவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை நிராகரிக்கிறார். இன்று கனவு காண்கிற பலர் தாங்கள் இப்படி உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்று போலவே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்வது என்ன? நீங்கள் அதை செய்ய போவதில்லை. உங்களால் அதை செய்ய முடியாது. ஏசாயா மூலமாக என்ன கூறினார்? ஏசாயா 48:22, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே மக்களுக்கு சமாதானம் தேவையில்லை என்பது பிரச்சனை அல்ல. பிரச்சனை என்னவென்றால் மனிதனுடைய இருதயம் மிகவும் பொல்லாங்கானதாய் இருக்கிறது. உண்மையாகவே நாம் எவ்வளவு மோசமானவர்கள் என்பது நமக்கே தெரியாது. பொல்லாப்புகளில் இருக்கும் தீயவர்கள் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது. அப்படி அவர்களால் முடியும் என்றால் இது வேத வசனத்துக்கு முரண்பாடாய் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் சமய தலைவர்களை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? கவனியுங்கள். எரேமியா 23:21, அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடே நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அரசியல் ஆட்சியாளர்களை நீங்கள் நம்ப முடியாது என்று ஏற்கனவே சொல்கிறார். அவர்களால் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் ஏழை எளிய மக்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் கூறுவது என்ன? அந்நாட்களிலே அங்கே இருக்கும் தீர்க்கதரிசிகள் என்னால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. இன்றும் கர்த்தர் இதைத்தான் கூறுகிறார். இன்று இருக்கும் சமய தலைவர்களும் உண்மையாய் கர்த்தரை தேடவில்லை. வெளிப்படையான பயபக்தியை காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஜீவனுள்ள தேவனை தேடுவது எத்தனை பேர்? கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 23:30, ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தை பரிபூர்ணமாய் நம்பாத வேத பண்டிதர்கள் இது உண்மையில் கர்த்தருடைய வார்த்தை அல்ல என்று மக்களுடைய இருதயத்தை திருடுகிறார்கள். விசுவாசிகளின் விசுவாசத்தை உடைப்பவர்களில் ஒருவனாய் நான் இருப்பேன் என்றால் நான் வெட்கி ஒதுங்க வேண்டும். தேவன் அவசரப்படுகிறவர் அல்ல. தீமையான செயல்களுக்கு எதிரான தேவனுடைய நியாய தீர்ப்பு வேகமாய் இல்லை என்பதால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள். நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. தீமை செய்கிறவர்கள் தங்களுக்கு தண்டனை வரவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் கூறுவது என்ன? எனக்கு முன் நித்தியம் இருக்கிறது. நானே அனைத்தையும் தொடர்ந்து ஆண்டு வருகிறேன். சமய தலைவர்களையும் நியாயம் தீர்க்கும் நேரம் வருகிறது. எரேமியா 24 அதிகாரம் ஒரு பின் சேர்க்கை போல வருகிறது. எகோனியா சிறையிருப்பிற்குள் சென்ற பின் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பார்க்கிறோம். இது சிதேக்கியா ராஜாவின் ஆட்சியின் முன்காலம். ஒரு தரிசனத்தில் அத்திப்பழம் வைக்கப்பட்டுள்ள 2 கூடைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். அத்திப்பழம் என்பது யூதாவையே குறிக்கிறது. ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழங்கள் இருக்கின்றன, அடுத்த கூடையில் கெட்ட அத்திப்பழங்கள் இருக்கின்றன. யூதா மக்கள் மத்தியிலே இருக்கும் 2 வித்தியாசமான கூட்ட மக்களை இது குறிக்கிறது.
பாருங்கள், எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். கவனித்தீர்களா? அவர்கள் நன்மைக்காகவே தேவன் அவர்களை சிறையிருப்பிற்குள்ளே அனுப்பினார். அவர்கள் மேல் தன் கண்ணை வைத்து ஏற்ற நேரத்தில் அவர்களை அங்கிருந்து மீண்டும் கொண்டு வருவேன் என்கிறார். இது எஸ்ரா நெகேமியா காலங்களிலே அவர்கள் கொண்டு வரப்பட்ட நிகழ்வு அல்ல என்பது அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கும் வாக்கியத்திலிருந்து தெளிவாகிறது. இது எப்பொழுது யூதர்கள் திரும்பி வருவார்கள் என்பதை குறிக்கிறது. அதாவது 1000 வருட அரசாட்சி காலத்தில் அவர்கள் திரும்ப தங்கள் தேசத்திற்கு வருவதை கூறுகிறது. எரேமியா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். கெட்டுப்போன அத்திப்பழங்கள் என்பது சிதேக்கியா அரசனையும் அவனோடு கூட எருசலேமிலே இருந்துவிட்ட ஜனங்களையும் கூறுகிறது. அந்த ஜனக்கூட்டம் தான் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து எகிப்திற்கு சென்றது. இப்பொழுது எரேமியா 24:9 பாருங்கள். அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து. எரேமியா உண்மையும் உத்தமமாய் ஜனங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை உலக சரித்திர ஏடுகளும் நிரூபிக்கின்றன. சரி, தொடர்ந்து 25வது அதிகாரத்தையும் பார்ப்போம். இங்கே 70 ஆண்டு கால சிறையிருப்பை குறித்து தேவன் முன் அறிவிக்கிறார். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் கடந்த அதிகாரத்திற்கு 17 அல்லது 18 ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்டது. எரேமியா புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது கால வரிசையின்படி அது தொகுக்கப்படவில்லை என்பதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். யோசியா ராஜாவின் மகனான யோயாக்கீம் அரியணையிலே இருந்தான். இவன் தன் தகப்பனை விட மிகவும் வித்தியாசமானவன். 2 ராஜாக்கள் 24 வாசிப்பது போல அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பியதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். இதன் விளைவாக கர்த்தர் எரேமியாவின் மூலமாய் சொன்ன செய்தியைத்தான் எரேமியா 25:4 வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 25:4. கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். இப்படி அவன் கேளாமல் போனதால் பாபிலோன் இராணுவம் தேசத்தை ஊடுருவும் என்பதை கர்த்தர் கூறினார். எரேமியா 25:9. இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசர் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனித்தீர்களா? நேபுகாத்நேச்சாரை தேவன் என் ஊழியக்காரன் என்று குறிப்பிடுகிறார். தேவன் அவனை தனது நியாய தீர்ப்பின் கருவியாய் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் தேசம் ஏன் இன்று பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இல்லை என்று கேட்கலாம். அந்த தேசம் நித்திய வனாந்திரமாகும் என்கிறார். தேவன் ஜனங்களை மட்டுமல்ல, அந்த பூமியையும் நியாயம் தீர்த்தார் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். பாவத்திற்கான சாபமாக உலகத்தை அவர் சபித்தது போல அந்த பூமியையும் சபித்திருக்கிறார். அந்த பூமியிலே செய்யப்பட்ட பாவத்தினாலே அந்த பூமியில் செழிப்பாய் வளரக்கூடிய எதுவும் அந்த பூமியிலிருந்து முளைக்கவில்லை. எரேமியா 25:10. மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஏந்தரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து
நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரை அவர்கள் அங்கே சந்தோஷமாய் அனுபவித்த எல்லாவற்றையும் தேவன் அங்கிருந்து நீக்குகிறார். அங்கே இனி திருமணங்கள் நடக்கப் போவதில்லை. இயந்திரத்தின் சத்தம் இருந்தால் அது மாவு அரைக்கும் திரிகளை குறிக்கிறது. அதாவது வியாபாரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அறிவிக்கிறது. விளக்கின் வெளிச்சத்தை நீக்குவேன் என்பது மாலை நேரங்களிலே அவர்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்த காலங்களினே அங்கே இருக்காது என்பதை விவரிக்கிறது. தொடர்ந்து எரேமியா 25:11, இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கும் பொழுது நாட்காட்டியை வைத்து அனைத்தையும் செய்கிறார். அவர்கள் சரித்திரம் தொடர்பான வருஷங்களை குறிப்பிடுகிறார். ஆனால் திருச்சபையோடு கூட அவர் செயல்படும் பொழுது எந்த காலகட்டத்தையும் அவர் குறிப்பிடவில்லை. எனவேதான் இயேசு எப்பொழுது வருகிறார் என்பது நமக்கு தெரியாது. இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று கூட நாம் சொல்ல நமக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவர் வரும் நாளாவது நாளிகையாவது யாரும் அறியவில்லை. நாமும் நாட்களையும் காலங்களையும் குறித்து கருத்தற்றவர்களாய் இருக்கக்கூடாது. திட்டமிடக்கூடிய நாட்காட்டிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் பயன்படுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். சரி, இந்த 70 ஆண்டு காலம் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காலகட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து கானான் தேசத்திலே பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு 7வது ஆண்டும் ஓய்வு ஆண்டு. அப்பொழுது எதையுமே பயிரிடக்கூடாது என்று கர்த்தர் கூறியிருந்தார். தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருந்தார். அதே நேரம் கீழ்ப்படியாவிட்டால் அவர் கொடுக்க போகும் தண்டனையையும் அவர் கூறியிருந்தார். கவனியங்கள், வாசிக்கிறேன். லேவியராகமம் 26:34-35 வசனங்கள். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினால் அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். சுமார் 490 ஆண்டுகள் ஓய்வாண்டு காலம் அனுசரிக்கப்படவில்லை. 70 ஓய்வு ஆண்டுகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது 70 ஆண்டு காலம் தேசம் ஓய்வு அனுபவிக்கும் பொழுது அவர்கள் மற்றொரு இடத்திலே வசிப்பார்கள் என்பதைத்தான் முன் அறிவித்திருக்கிறார். 70 ஆண்டு காலம் முடிவடையும் பொழுது அவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். எரேமியா 25:12, 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி. எரேமியாவின் காலத்திலே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இப்பொழுது அது சரித்திரமாய் போனது. தேவன் கூறியதை அவர் நிறைவேற்றினார். இது குறித்து யாரும் வாக்குவாதம் செய்ய வேண்டியதில்லை. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பொழுது ஏற்கனவே நேபுகாத்நேச்சார் யோயாக்கீனையும் பிரபுக்களையும் வீரர்களையும் பாபிலோனுக்கு கொண்டு சென்று விட்டான். சிதேக்கியாவின் ஆளுகையின் கீழ் இருந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு வரி செலுத்த வேண்டியது இருந்தது. யோசியா ராஜாவிற்கு பின் வந்த எல்லா அரசர்களும் தீமையானவர்கள்தான். இப்பொழுது எரேமியா இறுதியான நியாய தீர்ப்பை முன்னறிவிக்கிறார். நேபுகாத்நேச்சார் வந்து எருசலேமை அழித்து சிறு கூட்ட ஜனங்களை மட்டும் எருசலேமிலே விட்டு செல்வான். இந்த சிறையிருப்பு 70 ஆண்டு காலம் இருக்கும் என்பதைத்தான் தெளிவாக எரேமியா முன்னறிவித்தான். ஆனால் அவனுடைய தீர்க்க தரிசனம் அதோடு முடிவடைந்து விடவில்லை. தேவனுடைய உக்கிரகமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை அவர்கள் குடிக்க வேண்டும் என்கிறார். இது தீர்க்கதரிசிகள் அடையாளமாய் பேசிய ஒரு காரியம். மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்யும் கலகங்களை குறித்து சொல்லும் பொழுது இவ்விதமான வார்த்தைகளை பேசினார்கள். கவனிங்கள், எரேமியா 25:15-17 வரை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரகமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன்.
மேலும் வசனம் 18 பாருங்கள். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழும் இகழ்ச்சிக்குரிய ஈசல் போடுதலும் சாபமாக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். முதலாவது, எருசலேமும் யூதாவின் பட்டணங்களும் அதில் ராஜாக்கள், பிரபுக்கள் மற்றும் இளவரசர்கள் குறிக்கப்படுகிறார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தினாலே உண்டான காரியமாக இருந்தாலும் தேவனுடைய ஜனங்களை குறித்தது மட்டுமல்ல. உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் குற்றமுடையதே. மதுபான பாத்திரம் நிரப்பப்படுவது போல தேவனுடைய உக்கிர கோபம் நிரம்பியது. இஸ்ரவேலை தொடர்ந்து எகிப்தை குறித்து கூறுகிறார். எரேமியா 25 அதிகாரம் 19 பாருங்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும். தொடர்ந்து வரும் வசனங்களிலே தேவன் நியாயம் தீர்க்கும் மற்ற தேசங்களை குறித்து கூறுகிறார். எரேமியா 25:20 முதல் 26 வரை கவனியுங்கள். கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும், ஊஸ் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும், அஸ்கலோனுக்கும், காசாவுக்கும், எக்ரோனுக்கும், அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும், ஏதோமுக்கும், மோவாபுக்கும், அம்மோன் புத்திரருக்கும், தீருவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும், சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும், தேதானுக்கும், தேமாவுக்கும், பூசுக்கும், கடையாந்தரங்களில் உள்ள அனைவருக்கும், அரபி தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும், வனாந்தரத்தில் கலந்து குடியிருக்கிறவருடைய எல்லா ராஜாக்களுக்கும், சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும், சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும், பூமியின் மீதில் உள்ள சகல தேசத்து ராஜாக்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். இத்தனை தேசங்களும் தேவனுடைய கோபாக்கினையின் ரசத்தை குடிக்க வேண்டியது இருக்கிறது. என் பொருள் என்ன? எல்லா தேசங்களின் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வர இருக்கிறது. எரேமியா 25:27 நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. தேவனுடைய நியாய தீர்ப்பான அந்த பாத்திரத்தில் அந்த தேசங்களை குடிக்க பண்ணுகிறார். ஏனென்றால் அத்தனை தேசங்களும் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டது. இந்த வசனங்களின் பொருள் என்னவென்றால், உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களுமே தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். எரேமியா 25:29 இதோ தீங்கை கட்டளையிட்ட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு என்பது இஸ்ரவேல் தேசத்திற்கு மட்டுமல்ல, தேவன் பாபிலோன் தேசத்தை தண்டிக்கும் கருவியாக பயன்படுத்தினார். ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அந்த தேசமே உலக அளவில் சக்தி வாய்ந்ததாய் இருந்தது. எரேமியா 25:32 இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். என் பொருள் என்ன? நேபுகாத்நேச்சார் காலத்தில் பாபிலோனின் சக்தி மேலோங்கி நின்றதால் அன்று நாகரிகம் பெற்ற அனைத்து தேசங்களையும் பாபிலோன் மேற்கொள்ளப் போகிறது. எகிப்து, தீரு, சீதோன் என்ற வலிமையான தேசங்களையும் அது கைப்பற்ற இருக்கிறது. இறுதியாக மேய்ப்பர்கள் மேல் வரும் நியாய தீர்ப்பையும் தேவன் வெளிப்படுத்தினார். எரேமியா 25:34 பாருங்கள். மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். நாம் இன்று கேட்ட வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே கர்த்தர் காலத்தையும் நேரத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டது போல நாமும் நாட்காட்டிகளையும் கால திட்டங்களையும் பயன்படுத்தி ஒவ்வொரு நிமிடங்களையும் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, மேலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியம் என்பதையும், கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேவன் எவ்வாறு கோபம் கொள்வார்
என்பதை நாம் பார்த்தோம். இதற்கு காரணம் நம்முடைய திருக்குள்ள இருதயம்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் எதிர்பார்க்கும் காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரது தண்டனைகளுக்கு தப்பிக்கொள்வோமா? கர்த்தருடைய வசனம் நம்மை இன்னமும் மேலும் மேலும் அவருக்குள்ளே வளர நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கி இருக்கட்டும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் யாரை சேவிப்பார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் யாரை சேவிப்பார்கள்? ஆப்ஷன் ஏ பாபிலோன் ராஜா, ஆப்ஷன் பி சிதேக்கியா ராஜா, ஆப்ஷன் சி எகிப்தின் ராஜா. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தையும் அப்படி கீழ்ப்படிதல் இல்லாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக தேவனால் மறக்கப்பட்டு போனார்கள் என்று நாம் தியானித்தோம். நாமும் தேவன் தெரிந்து கொண்ட கல்தேய ராஜாவின் பின்னால் சென்ற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருந்து தேவனின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போமாக. நமது தெரிந்தெடுப்பு யார் என்பதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு பிரியமான சித்தமான நபராய் இருக்க வேண்டும். உலகில் அநேக ஆசீர்வாதங்களை பதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதைப் போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17.